சுதந்திர அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுதப் பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில உணவு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கலந்துரையாடலை தான் கேட்க போறோம். இந்த சிறப்பு கலந்துரையாடல்ல நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைய போறவங்க யாருன்னா, காரைக்குடி நகராட்சி மற்றும் தேவகோட்டை நகர் மற்றும் வட்டாரத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலராக பணிபுரியும் வேல்முருகன் அவர்கள். இவர்களுடன் இன்று கலந்துரையாடல்ல இணைய இருக்கும் நம் பல்கலைக்கழக மகளிரியல் துறையில் ஹோம் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களான அருள் செல்ஷியா, ஸ்ரீதேவி, ரவீனா. இவங்க 3 பேரும் இணையறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில உணவு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கலந்துரையாடலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. ஹாய் ரவினா, என்னாச்சு 2 நாளா காலேஜுக்கே வரல? ஹாய் ஷெல்ஷியா, அதை ஏன் நீ கேட்குற? நான் அன்னைக்கு ஃபேமிலியோட தேட்டருக்கு போனேன்னா, அங்கே போயிட்டு வரப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் எல்லாரும். அந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுடா. என்ன ரவினா, நம்மளாம் ஹோம் சயின்ஸ் படிக்கிறோம். இதை பற்றிலாம் நமக்கு எத்தனை டைம் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது தெரிஞ்சே நீ இப்படி பண்ணலாமா? என்னடி 2 நாள் ஆளே காணோம்? ரவீனா, என்னாச்சு உனக்கு? அதையும் கேட்குற வயசு. அவள் தேட்டரு ஹோட்டல்னு போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுட்டுட்டு 2 நாளாக லீவ் போட்டாடி. இப்போ கேட்டால் ஃபுட் பாய்சனும் கதை விட்டுக்கிட்டு இருக்கா. உண்மையில தான்ப்பா சொல்கிறேன், எனக்கு உண்மையிலேயே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுப்பா. சரி நான் நம்புறேன். என்ன ஷெல்ஷியா, நீ மறந்துட்டியா? மேம் கூட நேற்று சொன்னாங்களே, இவ தான் லீவ் போட்டுட்டா. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் தெரியுமா? வானொலியில் பேச போகிறோம்டி. அதுவும் யார் கூட தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம். தெரியலையே, யார் கூட பேச போகிறோம்?
உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியோட உணவு பாதுகாப்பு பற்றி பேச போகிறோம். அதுக்குள்ளே இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுடி. உணவு பாதுகாப்பு பற்றி எதுவும் பார்த்துட்டு வந்திருக்கியாடி? நான் இங்கே பேச போகிறனால கொஞ்சம் பார்த்துருக்கேன் ரவீனா, உனக்கும் சொல்லித்தரேன். இங்கே வா. உணவு பாதுகாப்புனா ஒரு பொது சுகாதாரத்தின் அடிப்படையாக இருக்குது. இது சாதாரண விஷயமா பார்க்கக்கூடாது ரவீனா. உணவு பாதுகாப்பு தான் முக்கியமான ஒன்று. பாதுகாப்பில்லாத உணவு வயிற்றுப்போக்கு முதல் மஞ்சக்காமாலை புற்றுநோய் வர பல நோய்க்கு காரணமாக இருக்குது. உணவில் நச்சுத்தன்மை ஏற்பட காரணிகளாக அமைகிற பாக்டீரியா, வைரஸு போன்ற நுண்ணுயிர்கள், வேதிப்பொருட்களை கலப்பது இதெல்லாம் தான். இந்த நச்சுத்தன்மை இதனால தான் ஏற்படுது ரவீனா. இதுக்கு மேலேயும் உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வாங்க, நேரமாச்சு, கிளம்புவோம். இது அழகப்ப பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உணவு பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். என்னோட பேர் ரவீனா. நான் மகளிர் துறையை சேர்ந்த மாணவி. வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீதேவி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ், அழகப்பா யூனிவர்சிட்டி. வணக்கம் சார், என் பேர் அருள் செல்சியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ், அழகப்பா யூனிவர்சிட்டி. வணக்கம்மா, நான் என்னோட பேர் வேல்முருகன். நான் உணவு பாதுகாப்பு அலுவலராக காரைக்குடி நகராட்சி என்ற தேவகோட்டை நகராட்சியில் பணிபுரிந்து வருகிறேன். வணக்கம் சார். உணவு பாதுகாப்புனா என்ன? இது அறிவியல் சம்மந்தப்பட்டதா சார்? நம்ம உணவு பாதுகாப்பு என்பது வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டதும் சேர்ந்து தான். நம்ம எல்லாருமே ஒரு பாதுகாப்பான உணவை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த துறை வந்து உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பான உணவுன்னா என்ன தெரியுமா? பாதுகாப்பான உணவுனா நம்ம சாப்பிட்ற உணவு உண்ணும் பொருட்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ரியாஜென்ட்ஸ் எதுவுமே இல்லாத, பூச்சிக்கொல்லிகளிலிருந்து கலப்படம் இல்லாத பொருளை தரமான நல்ல ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த உணவு பாதுகாப்பு துறை உருவாக்கப்பட்டது. தரமான உணவை சாப்பிட்றதுக்கு தான் இந்த துறையும் உருவாக்கப்பட்டது. ரொம்ப நன்றிங்க சார். பொதுவாக வந்துட்டு உணவை வந்துட்டு வீட்லேயும் சரி ஹோட்டல்லையும் சரி உணவை சமைச்சு தான் சார் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து உணவு பாதுகாப்போட அவசியம் என்ன சார்? உணவோட பாதுகாப்போட அவசியம் என்னன்னா, நீண்ட நாள் உயிரோட வாழ்றதுக்கு இந்த பாதுகாப்பான உணவு அவசியம். தேங்க்யூ சார். இப்போ வந்து என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம சமைக்கிறோம்ல, அதில் வந்துட்டு டேஞ்சர் ஜோன் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ சார்? பொதுவாக வந்து ஒரு பொருளை சமைக்கிறோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் தானே கேட்குறீங்க. அது வந்து 140லேருந்து 165 பேரன் ஹீட் டிகிரியில் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு மேலே போனாலும் கெட்டு போயிடும், அது குறைவாக பண்ணாலும் சாப்பாடு எடுத்துக்காது. அதை 140லேருந்து 165 டிகிரிக்குள்ளார நம்ம அந்த இதில் பண்ணிக்கலாம். நன்றி சார். சார், உணவு வந்து ஏன் கெட்டு போகுது? ஒவ்வொரு குறிப்பிட்ட உணவுக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கும்ல சார், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஸ்டாண்டர்டு வந்து உணவு பாதுகாப்பு நிலையத்தில் அந்த ஃபுட் அனாலிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பகுப்பாய்வு கூடம் இந்திய அரசாங்கத்தால் உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம் இருக்கு இல்லையா, அது வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு, அதுதான் FSSAI. இப்போ சாப்பாடுனா எத்தனை நாளில்? ஒரு நாள் தான். மார்னிங் சமைச்சா ஈவினிங்குள்ளே நம்ம சாப்பிட்டாகணும். அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அந்த மெயின்டைன் பண்ணுற பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக ஒரு ஃபுட்டை வந்து 4 டிகிரிலேருந்து 60 டிகிரி அந்த செல்சியஸ்குள்ளார தான் நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கூட வச்சாலும் கெட்டு போயிடும், அதிகமாக வச்சாலும் அது ஸ்பாயில்ட் ஆகிடும். அது ஒரு நாள் தான். ப்ரிசர்பிள் நேச்சர்னா அது அழுகுந்தன்மையுள்ள பழங்களை அதே மாதிரி தான். இத்தனை பர்சன்டேஜ் டெம்பரேச்சருக்குள்ளே வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைனா அது அழுகி போயிடும். டெம்பரேச்சர் கூட போனாலும் கெட்டு போயிடும், கம்மியாக போனாலும் கெட்டு போயிடும். ஒரு பொருள் வந்து நீங்கள் இப்போ சாப்பாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் தான் யூஸ் பண்ணணும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டமாக்கும் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் வந்து உற்பத்தி ஆகும். எதனால? டெம்பரேச்சர் கரெக்டாக எல்லாருமே போய் கரெக்டான டிகிரி வச்சு பார்க்க போகிறது இல்லை. ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்கோம், சாப்பாடை கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது எத்தனை டிகிரி இருக்குன்னு யாரும் பார்த்துருக்கோமா? யாரும் பார்க்க மாட்டோம். மிஸ்டேக் எங்கே நடக்குது? நம்ம சைடு தான் நடக்குது. அடுத்த நாள் அந்த சாப்பாடை சாப்பிட்றப்ப வாமிட் ஆகுது, டைரியா போகுதுன்னா அது காரணம் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற அந்த டெம்பரேச்சர் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா எந்த ஒரு உணவுப் பொருளும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் அன்றைக்கு செய்கிற உணவுப் பொருளை அன்றைக்கே சாப்பிட்டால் நமக்கு பாதுகாப்பான உணவை நம்ம கன்சியூம் பண்ணுறோம்னு அர்த்தமா. அதுக்கு வந்து ஃபுட்டுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம பகுப்பாய்வு கூடத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாடாக இருக்கட்டும், நான்வெஜ் அதாவது மாமிச வகைகளாக இருக்கட்டும், அதை அன்றைக்கு செஞ்சால் அன்றைக்கே சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு நல்லது, பாதுகாப்பான உணவை எடுத்துக்கலாமா. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது அது அட்வைசபிள் இல்லை இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு. சார், இப்போ இருக்க காலத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கடையில் வந்துட்டு காய்கறியெல்லாம் வெட்டி வச்சு இந்த மாதிரி கீரையெல்லாம் வெட்டி வச்சு தான் விற்கிறாங்க. ஸோ அது வந்து அதை நம்ம சாப்பிட்றனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இல்லை அது நல்லதா? பொதுவாகவே காய்கறிகளை வந்து சமைக்கும் போது மட்டும்தாம கட் பண்ணணும், அதை தோலை உரித்து நம்ம பயன்படுத்தணும். அவன் ஆல்ரெடி அவனே ப்ராசஸ் பண்ணி வச்சு சாப்பிட்ற கறியெல்லாம் தெர் இஸ் நோ யூஸ். எந்த ஒரு சத்துக்களுமே நமக்கு கிடைக்காது.
ஸோ அந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வந்து ஏர் டைட் பண்ணி தான் எந்த ஒரு ஃபுட் ஐட்டமே ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஏர் டைட்னா தெரியுங்களா? காற்று உள்ளே போகக்கூடாது. ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வைக்கிறோன்னா சாப்பாடவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு உணவு வைக்கிறோன்னா, ரைஸ் நம்ம வைக்கிறோன்னா அந்த லிட்டு இருக்குல்ல, மூடி உள்ள அந்த கண்டெய்னருக்கு மேலே ஏர் டைட்னு ஒரு பேப்பர், அலுமினியம் பேப்பர் இருக்கும், வச்சு அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிடும். உள்ள ஒரு பாயிண்ட் ஏர் கூட உள்ளே போகாது. அந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்காது. அதாவது டயரியா இந்த மாதிரி எதுவும் இருக்காது. கட் பண்ண வெஜிடபிள்ஸை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதுனால தெர் இஸ் நோ யூஸ், அது வேஸ்ட்டு தான். அது மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாப்பிட்றதுனால புரோஜனம் இல்லை, அப்படியும் சாப்பிட்டு நாளைக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. கீரைகள் காய்கறினால என்ன வரும் உங்களுக்கு தெரியுங்களா? டயரியா மேஜராக வரும். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறத விட அவனா எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வச்சு ஓப்பனில் ஸ்டோரேஜ் பண்ணால் இட் இஸ் நாட் எஸ் சேஃப். உணவுல என்னென்ன விதமான நச்சுத்தன்மை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். உணவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் தாம்மா க்ரோத் இருக்கும். பாக்டீரியாவோட க்ரோத் இருந்தால் தாம்மா உங்களுக்கு நச்சுத்தன்மைகள் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ நீங்கள் நாள்பட்ட உணவு எப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கல்ல, சாப்பிட்டா என்ன ஆகும்? எடுத்தவொடனே ஃபுட் பாய்சன் ஆகும். டியூ டு ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சன் எதுனாலனா ஒழுங்கான அந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை. ஃபுட்டை வந்து ஓப்பனில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், கவர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஸோ அது 3 நாள் 4 நாள் ஒரு குழம்பு வீட்டில் வச்சாங்களாக்கா அது 4லேருந்து 5 நாள் வரைக்கும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம சாப்பிட்றாங்க. அந்த டைம் வந்து அந்த கோல்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இன்னொன்று ஓப்பன் லெவல்லையே வச்சு அவங்க கோல்டு ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக பாக்டீரியா க்ரோத் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மைக்ரோபயல் ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் பாக்டீரியாஸ் பொறுத்த வரைக்குமே. 20 மினிட்ஸ் ஒன்ஸு லேக்ஸ் கணக்கில் மல்டிபிள் ஆகும். ஸோ அந்த பாக்டீரியாக்கெல்லாம் உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபுட் பாய்சனை க்ரியேட் பண்ணி விட்ருமா. இதுதான் ரீசன். மேஜராக வந்து நம்ம ஃபுட் பாய்சன் இருக்கிற பாக்டீரியாவோட கண்டென்ட்டு தாம்மா. ஒழுங்கான முறை ப்ராப்பராக நம்ம வந்து கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணாத ஃபுட்டை சாப்பிட்றதுனால அது ஒரு பாய்சன் ஆகும். பழைய பொருட்களையும் சாப்பிட்றதுனால நம்ம இன்றைக்கி வச்ச குழம்பை வந்து அடுத்த நாள் ஒழுங்காக ஹீட் பண்ணாமல் சாப்பிட்டால் பாக்டீரியா க்ரோத்னால ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேஜராக நான்வெஜ், அதாவது மாமிச குழம்புகள், நான்வெஜ் குழம்புகளை வந்து அன்னைக்கு செஞ்சால் அன்றைக்கே சாப்பிட்டா நல்லது. அதை அடுத்த நாள் வச்சு அதுக்கு அடுத்த நாள் வச்சு சாப்பிடும் போது தான் டியூ டு கண்டாமினேஷன் ஆகிறது. அதுதான் ரீசன். பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து நேற்று வச்ச மீன் குழம்புலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க சார். அப்போ முதல் நாள் வச்ச மீன் குழம்புலாம் சாப்பிட்டா நமக்கு எதுவும் பாதிப்பு வருமா சார்? நம்மளுடைய இந்தியனுடைய ஹெரிடிட்டி பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புக்குள்ளே அந்த பழைய பாரம்பரிய முறைப்படி நம்ம சாப்பிட்டு மீன் குழம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நேச்சுரலாகவே அந்த இம்யூனிட்டி பவர் வரக்கூடிய மீன் குழம்புக்கு ஒன்று இருக்குது. அதனால எல்லாருமே அந்த ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் ப்ராப்பராக ஹீட் பண்ணி சாப்பிடணும். அதையும் ரீஹீட் பண்ணாமல் மீன் குழம்பை சாப்பிட்டால் பிரச்சனை. இம்யூனிட்டி இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க, அதர்வைஸ் பாடியில் இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். மீன் குழம்பு இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு யாருக்கும் இம்யூனிட்டி கிடையாது. எல்லாருமே நம்ம இன்ஆர்கானிக் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கிறனால நமக்கு பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி ஈச் அண்ட் எவரி பர்சனுக்குமே குறைஞ்சி போச்சு. இது WHO சொல்லியிருக்கு. சார், இப்போ கடைகளில் பார்த்தோன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க, காய்கறியெல்லாம் விற்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அது இன்ஆர்கானிக்காக இருக்கும், நம்ம எடுத்துக்க கூடாதா இருக்கும், ஆனால் நம்ம தெரியாமல் ஆர்கானிக்னு நினச்சி வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அம்மா, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வந்து நம்ம ஃபிசிக்கலாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியாதும்மா. அவன் சொல்கிறான் ஆர்கானிக்குங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு, அதாவது நம்ம பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் தான் ஆர்கானிக். உரங்கள் மட்டுமே போட்டு, அதாவது பெஸ்டிசைட்னு போடுறோம்ல, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் நேச்சுரலாகவே இயற்கையாக அந்த போடுவாங்கள்ல குப்பைகள், இந்த மாதிரி உரங்கள், நேச்சுரல் உரங்கள் போட்டு ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறது ஆர்கானிக் ப்ராடக்ட்டுமா. இன்ஆர்கானிக்குங்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறது, ஃபெர்டிலைசர் உரங்கள் பயன்படுத்துறதெல்லாம் இன்ஆர்கானிக் ப்ராசஸ் பண்ணி வர்றது. ஆனால் அதை வந்து எப்படி நம்ம கண்ணால் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ஒன்லி ஃபார்மர்ட்டேருந்து லைவாக நம்ம வாங்கி பண்ணுறதா மட்டும்தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை எப்போ உறுதிப்படுத்தணும்னா உணவு பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பினா தான் இது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணப்பட முடியும். கண்ணில் பார்த்து அவன் சொல்கிறத நம்பி வாங்குறான். அதர்வைஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணணும், இது வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் பண்ணணும்னா ஃபுட் அனலிஸ்ட் லேபுக்கு அந்த உணவு மாதிரி அந்த உணவை எடுத்து அனுப்பி, உணவு வாட் இஸ் கால்ட் எனி ஃபுட் ஆர்டிக்கல், காயாக இருக்கலாம், இல்லை கம்பு சோளமாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம். நெல் கூட ஆர்கானிக்கில் வருது, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல, எல்லாமே பெஸ்டிசைட்ஸு, எல்லாமே யூரியா எல்லாமே போட்டு தான் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல இன்னமும் ஆர்கானிக் சொந்த யூஸ் பண்ணுறவங்களும் ஆர்கானிக்கிலே பண்ணுறாங்க. ஆர்கானிக் என்னென்னு பார்த்துருக்கீங்களா? அதாவது எந்த ஒரு கெமிக்கல் வேதிப்பொருட்கள் பயன்படுத்தாமல் ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறது தான் ஆர்கானிக். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாம்மா? அதுதான் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு, அதாவது ஃபுட் லேபுக்கு அனுப்பி ஆய்வறிக்கை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்காங்கிற.
காய்கறிகள் தவிர இப்போ நெல் இந்த மாதிரியான தானியங்கள்லாம் வந்து இயற்கை விவசாய முறையில் பண்ணுறாங்களா இப்போவும்? 100% இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஆர்கானிக்கில் பண்ண முடியாதும்மா. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இயற்கை உரங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோட எண்ணிக்கைகள்லாம் குறைஞ்சதுனால இயற்கை சம்மந்தப்பட்ட வேளாண்மை ரொம்ப ரேர் தான். அதிகப்படியான இடங்கள் இல்லை நடக்குது, ஆனால் ஒரு சில இடங்களில் தான் நடக்குதுமா. ஐடென்டிஃபை தான் நீங்கள் சொல்கிற கேள்வி நான் புரியுது. எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் இது ஃபுட் லேபுக்கு உணவு மாதிரி அடுத்து இப்போ ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாருன்னா அந்த உணவு மாதிரி எடுத்து நம்ம அனுப்பினா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கண்ணால் பார்த்து இது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. குதிரைவாலிலேருந்து எல்லாமே அதெல்லாம் மில்லட்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக மறுபடியுமே எகெயின் வந்து மில்லட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. குதிரைவாலி, அப்புறம் சாமை, அப்புறம் திணை, ராகி, இதெல்லாம் இப்போ அக்கரன்ஸ் ஆகி திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 20 இயர்ஸ் பேக் இருந்த அந்த மில்லட் சிறுதானியங்கள் எல்லாமே இன்றைக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு காரணம் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கையினால தான். இல்லைனா இந்த உணவு வகைகள் எல்லாமே பாரம்பரிய உணவு வகை எல்லாமே அழிஞ்சிரும். இன்றைக்கி எந்த ஒரு நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாலுமே இயற்கை சிறுதானியங்கள் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வகையான இயற்கை சிறுதானியங்களுக்கு கெமிக்கல் ரியேஜன்ஸ் தேவையில்லை. நேச்சுரலாக விவசாயம் பண்ணாலே இது வந்துடும். இதுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டான கெமிக்கல்ஸ் போட்டாலும் வளர்ன நீடட் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி சிறுதானியங்களில் வந்து மக்கள் இன்றைக்கி விழிப்புணர்வு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாளும் உயிரும் வாழலாம். இதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லது. சார் இப்போ வந்து அரிசிக்கு பற்றாக்குறை இருப்பதா செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு சார், அது உண்மையா சார்? இல்லைம்மா, அரிசி வந்து நம்ம இந்தியனோட கல்ச்சர் வந்து ரைஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் த லைஃப். அதனால் அது வந்து பற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தாம்மா. இந்தியாவில் உள்ள மொத்தம் உள்ள மாநிலங்கள்லாம் அதிகமடியாக ரைஸ் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டெபிசிட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சார் நம்ம வீட்டில் சமைக்கிறோம்ல சார், அது வந்து எப்படி பாதுகாப்பாக சமைக்கணும், அந்த மாதிரி என்னென்ன வழியெல்லாம் கடைபிடிக்கணுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோமா, கடைக்கு போய் ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். வாங்கிட்டு வந்தோடனே உங்களுக்கு அந்த பொருள் வந்து சந்தேகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சிம்பிள் டெஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் ஒரு மிளகு வாங்குறீங்க, மிளகுல வந்து நல்லதா கெட்டதான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால் வாயில் போட்டு முன்னு காரம் தான் மிளகு, அதே காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பப்பாளி சீடு. இது எப்படி இதுன்னா சிம்பிள் டெஸ்ட்டு. ஒரிஜினல் மிளகு உள்ளே போயிடும். தண்ணியில் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்குங்க, மிளகு எடுத்து பச்சை தண்ணியில் ஒரு குவான்டிட்டி எடுத்து பச்சை தண்ணியில் போடுங்க. மிளகு வந்து அடியில் போய் உட்காந்துச்சுன்னா நல்ல மிளகு, மிதந்துச்சுன்னா பப்பாளி விதையாக இருக்கலாம், இல்லாட்டி ஆயில்ஸ் அந்த மிளகுலேருந்து மினரல்ஸ் எடுத்த கூட ஒரு இதாக இருக்கலாம். மினரல்ஸ்னால் அது எண்ணெய் தன்மை இருக்கலாம், இருக்குல்ல, சத்துக்கள் எடுக்கப்பட்ட மிளகாக இருக்கலாம். மிதக்கிறது எல்லாமே டூப்ளிகேட்டு, உள்ள செடிமெண்டேஷன் ஆகி நிற்கிறது ஒரிஜினல் மிளகுன்னு கண்டுபிடிக்கலாம். தேனும் அதே மாதிரி தான். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்குங்க, தேனை ஒரு 2-3 ட்ராப்ஸ் விடுங்க. அப்படியே போய் ட்ராப்ஸ் அடியில் வந்து செடிமெண்டேஷன் ஆகும். லிக்விடேட் ஆச்சுன்னா சர்க்கரை மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். உங்களால் ஐடென்டிஃபை பண்ணணும். இது சிம்பிள் ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. முதற்கட்ட ஒரு டெஸ்ட்டு தான் அது, பரிசோதனை தான் அது. அதேமாதிரி டீ தூள் ஒரு எடுத்துங்க. நீங்கள் எப்படி சேஃபான புட்டு நீங்கள் கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாமே அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகள். டீ தினமும் குடிக்கிறோமா? இதில் எத்தனை பேர் என்னென்ன பிராண்டு நம்ம பார்க்க முடியுதா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், மளிகை கடையிலையும் அதே பேரில் இருக்கும், ஆனால் சேம் பேக்காக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா கலப்பட டீ தூள். வெயிட்டில் பாருங்கள். அந்த ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, டீ தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டோடனே சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது கலப்பட டீ தூள். போட்டோடனே கலர் இறங்கும். ஒரு தண்ணியில் எடுத்துகிட்டு கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியும். கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணி ஒரு 100 ml 200 ml தண்ணி எடுத்துகிட்டு டீ தூளை கொஞ்சம் போடுங்க. போட்டோடனே கலர் அப்படியே கடன்னு அப்படியே இறங்கும். அது கலப்பட டீ தூள். ஒரிஜினல் டீ தூள் என்ன ஆகும்? செடிமினேஷன் ஆகும், லேசாக தான் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு பொருளுமே நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வீட்டில் இருந்தே பாதுகாப்பான உணவு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வர பொருளை பச்சை தண்ணியை வச்சுக்கிட்டு சிம்பிள் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பண்ணிக்கிறது. ரா மெட்டீரியலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் தான் பாதுகாப்பான உணவை நம்ம சாப்பிட முடியும். அதனால் எல்லார் வீட்லேயும் பண்ணணுமா? இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எல்லார் வீட்லேயுமே எஜுகேட்டடாக தான் இருக்கீங்க. அதனால் வீட்டில் அம்மா அப்பா வாங்கிட்டு வர பொருளை ஒவ்வொரு பொருளையுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு நீங்கள் உருவாக்கினா தான் அம்மாக்களுக்கும் தெரியும். அடுத்து வாங்கிட்டு வரப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா லாஸ்ட் டைம் பார்த்தியாப்பா, மறுபடியும் பாருப்பா. ஒரு அவேர்னஸ் கூடியும் ஒரு தரமான பொருளை, ஒரு பாதுகாப்பான உணவை நம்ம இனிமேல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டை வந்து பண்ணால் தான் நம்ம பாதுகாப்பான உணவை எடுத்துக்க முடியும், நீண்ட நாளும் உயிர் வாழ முடியும். சார் நாங்கள் ஃபுட் அடல்ட்ரேஷன் பற்றி படிச்சிருக்கோம் சார் நிறையா. அதில் வந்து மில்கில் கூட அடல்ட்ரேஷன் வந்து இருக்குன்ற மாதிரி படித்தோம் சார். மில்க் வந்துட்டு ஒரு ட்ராப் விட்டுட்டு அதை வந்துட்டு ஸ்டெபிளாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்துட்டு ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதை வந்து அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு தண்ணி வந்து கலந்துருக்காங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்துட்டு தண்ணியில் போடும்போது மஞ்சள் அதிகமாக இருக்கும், அந்த கலர் எல்லோ கலர் அதிகமாக இருந்துச்சுன்னா மஞ்சத்தூளில் கலப்படம். மிளகாப்பொடியில் செங்கத்தூள் கலக்கிறது, இந்த மாதிரி கலப்படம் வந்து இருந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. அது தடுக்கிறதுக்கு என்ன சார் வழி?
ஸோ இந்த மாதிரி கலப்பட பொருள்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறையின் மூலமாக ஒரு காமன் கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறோமா. அந்த நம்பர் வந்து 94404232ங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாங்கின பொருள் கலப்படம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் போட்டு பார்க்குறீங்க, இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் இறங்குது, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு வந்து ஃபோன் கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் கால் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் வந்து ரகசியமாக வச்சுக்குவாங்க. இந்த நம்பர் சென்னைக்கு போகும். சென்னையிலேருந்து கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ், இப்போ காரைக்குடியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா எனக்கு வரும். ஒரே நம்பர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. மதுரையிலேருந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த மதுரையில் உள்ள என்எம்ஆர் ஆஃபீஸருக்கு அந்த கம்ப்ளைண்ட் சென்னையிலேருந்து எனக்கு ஃபார்வர்ட் ஆகி வரும். யாரும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் நம்பர் வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படுமா. தென் வந்து இது என்ன நோக்கம்னா, முழுவதுமாக அடல்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த கடையின் யார் வந்து கலப்பட பொருள் விற்கிறாங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோமா. சார், இப்போ வந்து இருக்க காலத்தில் வந்து ஒரு வாட்டி மாவு அரைச்சாங்கன்னா வாரத்துக்கு வந்துட்டு 8 நாள் 10 நாள் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அது வச்சுருக்கிறது நல்லதா? மாவு வந்து 1லேருந்து 2 நாட்கள் மாவை வந்து நம்ம 4லேருந்து 60 டிகிரிக்குள்ளே அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதிகபட்சம் 2 நாள் தான். மாவை திறந்து வச்ச நிலையில் வந்து நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. அந்த மாவை வந்து அதிகபட்சம் 2 நாள்லேருந்து 3 நாள் யூஸ் பண்ணலாம். அந்த சட்டன் டெம்பரேச்சரில் வந்து பண்ணால் மட்டும்தான் அந்த மாவு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இல்லை என்றால் அது அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் ஃபார் அந்த வெட் ஃப்ளார். அது தவறு தான். ப்ராப்பர் முறையில் நம்ம வந்து ப்ராப்பராக அந்த டிகிரியில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் 3 நாள். அதர்வைஸ் நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணால் அது அன்ஃபிட்டு தாம்மா. அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. உணவு பாதுகாப்பு சட்டம் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா சார்? உணவு கலப்பட தடை சட்டம்னு இருந்தது. 2011 உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம்னு சொல்லி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே சட்டம் இயற்றப்பட்டது. உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் 2011 5/8 இந்த துறை வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குமா. கடந்த 12 வருடங்களாக இந்த துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குமா. சார், இப்போ வந்து உணவு பாதுகாப்பில் எதிர்கொள்வது பிக்கஸ்ட் சேலஞ்ச்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பிக்கஸ்ட் சேலஞ்சுங்கிறது வந்து இப்போ தடை செய்யப்பட்ட பொருட்கள் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ ஹான்ஸ் கணேஷ்னு சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் புகழை வச்சுருப்பாங்க. அந்த ஹான்ஸ் கணேஷ்னு ஒன்று தலகாணி மூட்டை மாதிரி ஒன்று இருக்கும், நாக்கு கடியில் வச்சுக்குவான். அது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு கேன்சர் ஃபார்ம் பண்ணும். மவுத் கேன்சர் வந்துடும், ஓரல் கேன்சர் வந்துடும். ஆனால் அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சும், அதாவது ஹெல்த் அட்வைசரி போடுறாங்க, சினிமா தேட்டரில் போடுறாங்க, எஃப்எம்ல சொல்கிறாங்க, டிவியில் போடுறாங்க. அப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இன்னமும் கிரியேட் ஆக மாட்டேங்குது. எல்லா ஸ்டாச்சுட்டரி அட்வைசரி பண்ணாலுமே அவங்க வந்து நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ் நிறைய பேர் இன்னும் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துக்க மாட்டுறாங்க. அதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ அந்த தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கணேஷ் குட்கா பான் மசாலா எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவரிகளையும் சர்வலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கடையுமே எடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். உணவு பாதுகாப்பு தரணும் வச்சுட்டேன் 59 சப்கிளாஸ் 1 பிரகாரம் நாங்கள் அந்த கடை மேலே வழக்கு போட்டு அன்சேஃப் ஃபுட்டுன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிடுறோம். பட் பார்த்தா அவன் அடுத்த நாள் கடை சீல் வச்சுருவோம். 15 days கடை சீல் வச்சுருவோம். ஸோ இது போலீஸ் துறையும் நாங்களும் உணவு பாதுகாப்புத்துறையும் சேர்ந்து தான் நிறைய ரைட் பண்ணிவிட்டு நிறைய கடைகள் மேலே கேஸ் போட்டிருக்கோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 கேஸ் பக்கத்தில் போட்டிருக்கோம் இந்த காரைக்குடி ரீஜனில் மட்டுமே. இப்போ நீங்கள் ஆய்வு நடத்தும் போது பெரிய பெரிய கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டு, மாலு அங்கே மட்டும்தான் ஆய்வு நடத்துவீங்களா? இல்லை பெட்டி கடை, தள்ளுவண்டி அந்த மாதிரி கடைகள்லையும் ஆய்வு நடத்துவீங்களா சார்? தடை செய்யப்பட்ட பொருளை எந்த கடையில் விற்றாலும் சீல் வைப்போம் சார். இந்த ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிற அந்த உணவுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, இது வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. குறுகிய கால அக்யூட் டிசீசஸ்லேருந்து குரோனிக் அப்படிங்கிற நீண்ட கால பாதிப்பு வரைக்கும் உணவுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை ஏற்படுத்துதுங்கல்ல சார். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறதுங்க சார்? உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூன்னு ஒன்று போடணும், இன்கிரியன்ட்னு போடணும். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட போதுமான விழிப்புணர்வு இல்லை மேடம். ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துட்டமாக்கும் இதில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ஒரு சில பேருக்கு வெஜ்ஜு சேரும், ஒரு சிலருக்கு நான்வெஜ்ஜு சேராது. இல்லை அலர்ஜிக் மெட்டீரியல்ஸ் எதாவது இருக்கான்னு சொல்கிறதுக்காக தான் ஃபுட் லேபிளிங் ஆக்ட் செக்ஷன் 23 பிரகாரம் ஒரு ஃபுட்டை பேக்கிங் பண்ணுனா என்ன உணவுப் பொருளை சேர்த்துருக்கான், இன்கிரியன்ட் இருக்கணும், நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும். மேஜராக அது 2 இருந்தால் மட்டும்தான் ஃபுட் அலர்ஜி தவிர்க்கலாம். நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காகவே ஒரு பொருளை பேக் பண்ணுறாங்க, டக்குன்னு எதுவுமே இருக்காது, கடலை மாவு போட்டு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. வாட் எவர் எனி ஃபுட் ஆர்டிகல்ஸ். ஒரு ஃபுட்டை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து அலர்ஜிஸ்ன்னு தவிர்க்கிறதுனா நம்ம அவேர்னஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போனோமா, இது யார் தயாரிச்சிருக்கிறா, எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்திருக்காங்களா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா, இன்க்ரீடியன்ட் இருக்கா, பேட்ச் நம்பர் இருக்கா, எக்ஸ்பிரி டேட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து வாங்கினால் ஓரளவுக்கு நமக்கு. இப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும், ஆமாம் இந்த பொருளை நீ சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி ஆகும், இந்த பொருளை நீங்கள் சாப்பிடாதீங்க. அது எப்படி தெரியும்? நம்ம படித்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க.
எத்தனை பேர் படித்தவங்களே தெரியாமல் நிறைய பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. நமக்கு இன்னும் விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட நம்ம வந்து விழிப்புணர்வு கொண்டு போகணும். ஒரு பொருள் வாங்க போனால் நான் சொன்ன கட்டாயமாக பார்த்து வாங்கினீங்கன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு சில அலர்ஜிஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் மேடம். அது நம்ம தான் மேடம், நம்மளோட கேர் தான். ஒரு பொருள் டாக்டர் சொல்லியிருப்பாங்களே மேடம், இந்த பொருள் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு, அப்போ நம்ம அதில் பார்த்து வாங்கிக்கலாம். இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கும், நியூட்ரிஷன் வேலையை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது, இதை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறத நம்மளும் பார்த்து வாங்கணும். அது தயாரிப்பு நிறுவனமும் இதெல்லாம் ஷேரிங் போடணும் மேடம். ஒரு சில ஃபுட்டை சாப்பிட்டா அது அலர்ஜிஸ் வரணும், அவன் வந்து நோட்டிஃபை பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒத்துக்காது, ஒரு சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, இல்லை பொதுவாகவே இந்த ஃபுட்டை சாப்பிட்டா அலர்ஜி வருங்கிறத வந்து அவன் நோட்டிஃபை பண்ணணும். அது இப்போ அது ஆக்ட்லேயும் வந்துருச்சு மேடம், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதுவும் இப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குமே நம்ம அவேர்னஸ் வந்து இப்போ எல்லாம் போட்டுட்ருக்காங்க மேடம், மேக்ஸிமம் போட்டுட்ருக்காங்க. அலர்ஜி ஃபுட்டு தயாரிக்கிற எல்லாருமே இப்போ இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போட்டுட்டு. சார், இப்போ நீங்கள் நிறையா கடையை சீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சீல் பண்ணோட ஓனர் வந்து என்ன மாதிரி தண்டனை உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? ஒரு கடையை சீல் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம 59 பிரகாரம், உணவு பாதுகாப்பு தரணிச்சிட்டு 59 பிரகாரம் நம்ம வந்து தற்காலிக மூடல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து ஒரு 15 days வந்து நான் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவர்கிட்ட வந்து எழுதி வாங்கிடுவோம்மா. என்ன மாதிரின்னா அன்சேஃப் ஃபுட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு சில ஃபைண்டிங்ஸ் இருக்கும். எப்படின்னா அது 2 வகையான மூடல் இருக்குமா. ஒன்று நிரந்தர மூடல் இருக்குது, தற்காலிக மூடல் இருக்கும். இந்த ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரில் ஒரு கன்சியூமர் வந்து பர்த்டே கேக்கு வாங்கிட்டு போயிருக்காரு. கேக்கு வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, நைட்டில் கேண்டில் ஏற்றிட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணியிருக்காங்க, உள்ள ஃபங்கஸ். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள பூஞ்சை இருந்தது தெரிஞ்சிருக்கும். இவங்க கேண்டிலோட வெளிச்சத்தில் வெட்டலான்னு சொல்லிட்டு 4 பக்கத்தை ஏற்றிட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்து நம்ம டக்குன்னு ஊட்டிடுமே வாயில தான் வெட்டினவுன்னு ஊட்ட உள்ள ஃபங்கஸ் ஆயிருந்திருக்கு. ஒரு மாதிரி அவருக்கு வாமிட்டிங் ஒரு ஃபீல் ஆயிருந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கா கேக் ஃபுல்லாக ஃபங்கஸ். இமீடியட்டாக அவர் நான் சொன்ன 94404232க்கு கால் பண்ணிட்டாங்க. அது அந்த அடிப்படையில், அந்த புகாரின் அடிப்படையில் அந்த கடையை போய் பார்க்கும்போது அந்த கேக் இருந்தது. அந்த அவருக்கு வெட்டின கேக்கை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ போட்டார். அந்த கேக்கை அடுத்த நாள் கொண்டு வந்துட்டார். அந்த கேக்கோட போய் ஆய்வு பண்ணுறப்போ ஒரு கேக் இருந்தது, அதே மாதிரி கேக் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அந்த கடையின் மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு 7 days க்ளோஸ் பண்ணியிருந்தோம். வேறு ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. வென்டிலேஷன்லாம் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது, யூரினல்ஸ்லாம் வந்து க்ளீன் இல்லாமல் இருந்தது. ஃப்ளோர்ஸ், கேக் பண்ணுற ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி எஸ்எஸ் டேபிள் இல்லாமல் சாதாரண அந்த கிரைனைட் மாதிரி ஒரு கருப்பு கல் வச்சுருந்தேன், அதில் பண்ணக்கூடாது. கேக் கட்டுறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள டேபிளில் போட்டு தான் கட் பண்ணணும். இதில் வந்து நிறையா டேட்டிஸ்லாம், அது அழுக்கெலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பாசிபிலிட்டி நிறையா இருக்குது அன்ஹைஜீனிக்காக மாறுறதுக்கு. இப்போ அதுக்கு அவருக்கு ஒரு டைமிங் கொடுத்தோம். அப்புறம் எல்லாத்தையுமே அவர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் எஸ்எஸ் டேபிள் ப்ளஸ் வந்து வென்டிலேஷனில் வந்து வயர் மெஷ் போட்டு அடைக்க சொன்னது, யூரினல்ஸு அண்ட் லெட்டின்ஸ்லாம் வந்து பக்காவாக ஹைஜீனிக்கெலாம் நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு டிஜஸ்டெல்லாம் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் வைக்க சொல்லிவிட்டு, ப்ளஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ளே கட்டர்ஸ், க்ளவுஸு ப்ளஸ் ஏர் ப்ரான்லாம் போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடையை திறந்து விட்டோம். தடை செய்யப்பட்ட பொருளை குட்கா பான் மசாலா அவங்களுக்கு கேஸ் நடக்குமா, கடை சீல் வச்சுருவோம், கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணிடுவோம், நீதிபதி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த சட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை, சப் கிளாஸ் 1க்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 3 லட்ச ரூபா அவதாரம் வரைக்கும் பண்ணுவாங்கம்மா. சார், இப்போ உணவு பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள குடிநீரும் வருமா சார்? இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இங்கே பாதுகாப்பான குடிநீர் தரணும் தானே, ஆனால் நம்ம இப்போ குடிநீர் பாட்டிலே நம்ம காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். வாய் வழியாக உண்ணக்கூடிய அனைத்துமே உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தான் வரும். தண்ணி வந்து கொடுக்கறது வந்து அவரோட கடமை. ஒரு கன்சியூமர் வந்து ஒரு உணவகத்துக்கு சாப்பிட வந்தாராக்கும் பாதுகாப்பான தண்ணீர் கொடுக்குறது அவரோட கடமை. நம்ம கேட்கலாம், ஏன் நீங்கள் வந்து பாட்டில் வைக்கிறீங்க, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ சிஸ்டம் போட்ட தண்ணி தான் கொடுக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்படி அவர் வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் பாட்டிலில் தான் கொடுக்கலன்னு சொன்னாராக்கும், நான் சொன்ன நம்பருக்கு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தின் மீது உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தின்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேடம். வாய் வழியாக சாப்பிட அனைத்து பொருளுமே உணவு பாதுகாப்புத்துறையின் கீழ் வந்துடும். கேன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஒரு 20 லிட்டர் கேன் நீங்கள் வாங்கினீங்கன்னா லிட் இருக்குல்ல, லிட்டில் வந்து பேட்ச் நம்பரு, டேட்டா பேக்கிங், எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கணும். கேன் வந்து அழுக்கடைஞ்ச கேன்னா அது சேஃப்டி கிடையாது, அது வாங்கக்கூடாது. இன்னொன்று, அந்த லிட்டுக்கு மேலே சீல்டு போட்டிருக்கணும். பாலித்தீன் இது இருக்குல்ல மேடம், பிளாஸ்டிக் சீல்டு போட்டிருந்துருக்கணும். ப்ளஸ் வந்து கேன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அழுக்கு நெளிஞ்சுள்ள கேனில் வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேனை வாங்கி குடிக்கும்போது தான் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாம் பிரச்சனை, ரன்னிங் நோஸ் வர்றது எல்லாம் காரணமே அது ஒரு ரீசன் தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நான் சொன்னேன் அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த கேனை ஃபோட்டோ எடுங்க, அந்த நிறுவனத்தின் அட்ரஸையும் ஃபோட்டோ எடுத்து
நீங்கள் நான் சொன்ன நம்பருக்கு நம்ம உணவு பாதுகாத்தோட ஹெட் ஆஃபீஸ்க்குள்ள நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் நம்பரை வந்து ரகசியம் பாதுகாக்கப்படும். நீங்கள் சொன்ன மெசேஜ் மட்டும்தான் எனக்கு வரும், உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் வரும், உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வராது. ஸோ அந்த ஏரியாவில் உள்ள நிறுவனத்துக்கு போய் அதை உணவு மாதிரி எடுத்து அந்த உணவு மாதிரியில் வந்து தரம் குறைவானது, அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அன்சேஃப் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு வந்துச்சுனால் அந்த நிறுவனத்தின் மீது கண்டிப்பாக குற்றவியல் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்போம் மேடம். வாட்டர் கேன் பொறுத்த வரைக்கும் 30 days தான் போட்டிருக்காங்க. லிமிட்டட் பீரியட் வந்து 20 லிட்டர் கேன் உள்ளது 30 நாளைக்கும், 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் என்பது வந்து அதிகபட்சம் 6 மாதத்துலேருந்து 3 மாதங்கள் தான். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். 1 லிட்டர் 2 லிட்டர் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம், 20 லிட்டருக்குன்னு 1 மாதம் மட்டும்தான். பெஸ்ட் ஃபிஃபோர் வந்து அது நீங்கள் தான் பேட்ச் நம்பர் அதை போட்டிருப்பாங்க, டேட்டா பேக்கிங் போட்டிருப்பாங்க, இன்னொன்று டேட் ஆஃப் எக்ஸ்பிரி போட்டிருப்பாங்க. டேட்டா பேக்கிங் டேட்லேருந்து 6 மாதம்னா பெஸ்ட் ஃபிஃபோர் 6 months டேட்டா பேக்கிங் போட்டிருக்கோம். 6 மாதத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நியர்பை எக்ஸ்பிரி டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வேறு பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுங்க. சார், நீங்கள் உணவுப் பொருட்களின் சோதனைக்கு போகும்போது ஃபுட் சென்சார் பயன்படுத்துவீங்களா? ஃபுட் சென்சார் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த கிட்டு கொடுத்துருக்காங்க மேடம். ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதர்வைஸ் வேறு எதுனா நாங்கள் சாம்பிள் உணவு இப்போ ரைஸாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் எனி ஃபுட் ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஃபுட்டை எடுத்து உணவு பகுப்பாய்வு கூடத்துக்கு, எனக்கு ஒதுக்கப்பட்ட உணவு பகுப்பாய்வு கூடத்துக்கு உணவு மாதிரி எடுத்து அனுப்பிடுவேன். 14 நாளில் ரிப்போர்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா நத்திங் இஷ்யூ. அதர்வைஸ் சப்ஸ்டாண்டர்டு அல்லது அன்சேஃப் ஃபுட்டுன்னு வந்துச்சுன்னா யார் அந்த ஃபுட்டை வச்சுருந்தாங்களோ அவங்க மேலே துறை ரீதியான அது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு அந்த நிறுவனத்தின் மீதோ கடை மீதோ வழக்கு தொடர்ந்துருவோம் மேடம். சார், இந்த உணவு கெட்டு போகிறத தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதே மாதிரி உணவு சுவையூட்டிகள், அஜினமோட்டோ மாதிரியான பொருட்களும் உடல் நலத்திற்கு கேடுதானா சார்? நீங்கள் அஜினோமோட்டோ, மோனோசோடியம் குளுட்டமேட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் சைனீஸ் சால்ட் ஆக்சுவலி அது வந்து பிலோ 10 years உள்ள சைல்டுக்கு அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஐக்யூ மூளையோட திறன் வந்து பாதிக்குங்கிறதுனால 12 வயதுக்குட்பட்ட குறைஞ்சது 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அஜினோமோட்டோங்களுடைய அந்த சுவை ஒட்டியை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் ஃபுட் சேஃப்டியிலேருந்து. ஆனால் யாரும் அந்த அளவுக்கு அதை நம்ம பேரண்ட்டாக அசன் பேரண்ட்டாக நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாரும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு லைஃப்பில் பசங்களுக்கு ரோட்டோரோ கடைகளில் இல்லை பெரிய மாலில் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு நம்ம சொல்லக்கூடிய அந்த சைனீஸ் ஃபுட்ஸை வாங்கி கொடுத்து அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கிறோம். ஒன்லி நீங்கள் சைனீஸ் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு எடுத்துட்டாலே அஜினோமோட்டோ போடாமல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த அடிக்டிவ் தான், அது ஒரு அடிக்டிவ்ஸ் தான் அது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் குழந்தைங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சைனீஸ் ஃபுட்டெல்லாம் நம்ம வாங்கி கூட தவிர்த்த மேலே நோய் இல்லாத பிரச்சனையிலேருந்து பசங்களை நம்ம பார்த்துக்கலாம். தடை செய்யப்பட்ட பொருள்னு சொல்ல முடியாது மோனோசோடியம் குளுட்டமேட்டை. 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. பட் அதுவுமே ஃப்ரீக்வெண்ட் இன்டேக் இட் இஸ் நாட் ஏ குட் மேம். அது நூடுல்ஸுங்கிறதுல வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது, நம்ம அதாவது நோய்கள்லேருந்து பசங்களை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். சார், நாங்களும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக ஆகணும்னா நாங்கள் என்ன படிக்கணும் சார்? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஆயில் டெக்னாலஜி, பிஎஸ்சி டைரி டெக்னாலஜி, இன்னொன்று பி ஃபுட் டெக்னாலஜி, மெடிசன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்னரி சயின்ஸ் இது முடித்தவங்க எல்லாருமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஆயிடலாம். நாங்கள்லாம் வந்து முன்னாடி சானிட்டரி இன்ஸ்பெக்டராக இருந்து அரசாங்கம் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவங்க யாரெல்லாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் உணவு பாதுகாப்பாளராக ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த துறைக்கு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள்லாம் வரதா இருந்தால் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க எல்லாருமே எக்ஸாம் தான். எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக நடந்தது. சார், இவ்வளோ நேரம் உணவு பாதுகாப்பு பற்றியும் உணவுத்துறை பற்றியும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். எங்கள் கூட இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலில் பயணித்ததற்கு எங்கள் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நேயர்களே, உணவுப் பொருட்களை விளைவிக்கிறதைப் போலவே உணவு பாதுகாப்பு என்பதும் கலை மற்றும் அறிவியல் ஆகும். நாம் ஒவ்வொருத்தருமே இந்த உணவு பாதுகாப்பு அறிவியலில் தெரிந்து நடைமுறைப்படுத்தினால் அனைவருக்கும் பாதுகாப்பான உணவும் ஆரோக்கியமான வாழ்வும் கிடைக்கும். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் நாங்கள் இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்டுள்ள கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி. உலகின்ற உலகிலே நிகழ்வுகள் அனைத்துமே இடமும் காலமுமாய் உருவாகின்றனவே. சுழல்கின்ற உலகிலே
அறிவியல் பலகை நிகழ்ச்சியில உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு கலந்துரையாடல்ல பல்வேறு தகவல்களை பகிர்ந்த தேவகோட்டை நகர் மற்றும் வட்டாரத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலராக பணிபுரியும் வேல்முருகன் அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் நிகழ்ச்சியில பயணித்த அழகப்பா பல்கலைக்கழக மகளிரியல் துறையில் ஹோம் சயின்ஸ் படிக்கும் மாணவிகளான அருள் செல்சியா, ஸ்ரீதேவி, ரவீனா இவர்கள் மூவருக்கும் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் பின்னூட்டங்கள் பகிர விரும்பினா நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்புங்க. மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. fm90.8@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.